Hi friends, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா YT Studio அப்ளிகேஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாசான ஒரு வேற லெவல் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துட்டா வரலையான்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த அப்டேட் இன்னும் எனபிள் ஆகலைன்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு YT Studio அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகியிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ இல்லை கமாண்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா YT Studio அப்ளிகேஷனோட லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, அவங்க நம்ம சேனல் மெம்பரா, அப்புறம் நாம் வந்துட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோமா, எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் மூலமாக நம்ம ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கமாண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. ஸோ அதை என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணால் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்டு ஃபார் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் எந்தெந்த கமாண்ட்னா ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமாண்ட், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சேனல் லிங்க் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி லிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் கொடுங்க, இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் தான். அதில் ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹை ஹேவன்ட் ரெஸ்பாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி இல்லை ரெண்டாவதாக உள்ளதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரெண்டாவது வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எவ்வளோ கமாண்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ திரும்ப அதையே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி ஐ ஹேவன்ட் ரெஸ்பாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுதுகிற ஆப்ஷன் அது வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எவ்வளோ சேனலுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அவங்க கமாண்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணலை, எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கமாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன். ஸோ இந்த அப்டேட் மூலமாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து ரிப்ளை பண்ணாமல் இருக்கோம், எவ்வளோ பேர் வந்து டவுட்டு கேட்டிருக்காங்க, அந்த டவுட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணாமல் இருக்கோம், எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் மூலமாக நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது கூட நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்க்குறேன் இதெல்லாம். ஸோ அதில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட சேனல்லேருந்து உங்கள் வீடியோஸ்க்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அதை கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இல்லை சர்ச்னு இருக்கா, ஸோ இல்லை ஏதாச்சும் சேனல் நேம் வந்துட்டு போட்டு நீங்கள் சர்ச் அப்ளை கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த சேனல்லேருந்து உங்களுக்கு கமாண்ட் வந்திருக்கா வரலையா அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து செக். அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேனல் மெம்பர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேனல் மெம்பர் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் யார் வந்துட்டு மெம்பராக இருக்காங்களோ ஸோ மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஷோ ஆகும். ஸோ என்னோட யூடியூப் சேனல் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பட்டனில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் எ சேனல் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணால் எல்லா சேனலோட கமாண்டும் வந்து நான் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது லாஸ்ட்டாக. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 1000, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 10K அந்தமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த சேனல் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 1K கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த சேனல் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்துட்டு காட்டுது. ஸோ இந்த அப்டேட் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யார், அவங்க சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த அப்டேட் மூலமாக நம்ம ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளால் கமெண்ட் செக்ஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா A to Z ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த அப்டேட் மூலமாக. இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துட்டா வரலையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு YT Studio அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.